அன்புக்குரியவர்களே, எதிர்நோக்கின் திருப்பயணம் என்னும் விவிலிய தொடரில் இன்று நமது பயணத்திற்கு, வாழ்வு பயணத்திற்கு தேவை நல்ல வழித்துணை என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நம்முடைய வாழ்வு ஒரு பயணம் என்றால், வழக்கமான பயணங்களின் போது நம்மோடு உடன் வருபவர்கள் யார் என்பதை பொறுத்து நம்முடைய பயணம் அமைகிறது அல்லவா? நல்ல நண்பர்கள், நம்முடைய குடும்பத்தினர், நமக்கு தெரிந்தவர்கள், நல்ல மனிதர்களோடு நாம் பயணம் செய்கின்ற பொழுது நேரம் போவதே தெரிவதில்லை, மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் சில நேரங்களில் மோசமான மனிதர்களோடு பயணம் செய்கின்ற பொழுது எப்பொழுது இந்த பயணம் முடியும், எப்பொழுது இந்த மனிதர் நம்மை விட்டு போவார் என்று நாம் சலித்துக் கொள்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்வு பயணத்திற்கு நல்ல வழித்துணைவர்கள் நமக்கு தேவை. நல்ல குடும்பம், நல்ல நண்பர்கள், நல்ல உறவினர்கள், நம்மை அன்பு செய்பவர்கள் என்று இருந்தால் நம்முடைய வாழ்வு பயணம் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். ஆனால் மோசமான துணைவர்கள் கிடைத்து விட்டால் அந்த வாழ்வு பயணமே கசப்பாக மாறிவிடும். சீராக்கின் ஞான நூல் 8ஆம் அதிகாரம் 15வது இறைமொழியில் ஒரு சுவையான ஒரு செய்தியை நாம் வாசிக்கின்றோம். தருதலைகளோடு பயணம் செய்யாதே, அவர்கள் உனக்கு சுமையாக இருப்பார்கள். அங்கு தருதலை என்கிற சொல்லை விவிலியம் பயன்படுத்தியிருக்கிறது. மோசமான மனிதர்களோடு நீங்கள் பயணம் செய்யாதீர்கள், அவர்கள் உங்களுக்கு சுமையாக இருப்பார்கள் என்று சொல்கிறது. எனவே நாம் நம்முடைய வாழ்வு பயணத்திற்கு, நம்முடைய எதிர்நோக்கின் திருப்பயணத்திற்கு நல்ல வழித்துணைகளை தேடுவோமாக. அதற்காக இறைவனை மன்றாடுவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக. இறைவாழ்வை நோக்கி திருப்பயணம் ஆருலகில் செல்லுவோம்.